வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 2. அன்றைய நாள் அனலிகாவிற்கு அவள் வீட்டை ஒதுங்க வைப்பதற்கே கழிந்தது. மறுநாள் காலை 5 மணிக்கு எழுந்தவள் ஜாகிங் செல்லலாம் என ட்ராக் ஷூட், டி-ஷர்ட் மற்றும் ஷூ அணிந்து கொண்டு வெளியே சென்றாள். பெங்களூரின் காலை நேர காட்சிகளை ரசித்தபடி ஓடிக்கொண்டிருந்தவளுக்கு ஏதோ தோன்ற திரும்பி பார்க்க காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்து கொண்டே மகிழகரன் ஓடி வந்து கொண்டிருந்தான். திரும்பி பார்த்தவள் அவ்வாறே நிற்க அவளை பார்த்தவனோ, ஏங்க நீங்களா? ஐயோ, இதனடா எனக்கு வந்த சோதனை. அடிக்கடி எனக்கே தெரியாம உங்க பின்னாடி வந்து மாட்டிக்கிறேனே. நம்புங்க, நிஜமா நான் உங்களை பார்க்கவே இல்ல. நானும் ஜாகிங் தான் வந்தேன். அப்புறம் நீங்க பாட்டுக்கு என் சித்தப்பாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருவீங்க என அவன் பொறிந்து தள்ள அவனின் பேச்சில் கலகலவென சிரித்தாள் அனலிகா. அப்பாடா, சிரிச்சிட்டீங்க, அப்ப கோபம் இல்ல என கூறிவிட்டு மகிழ் பெருமூச்சு விட, அட நீங்க வேற ஏங்க, நீங்க தான் என் மேல கோபப்படாம இருக்கணும். நிஜமா நேத்து ஏதோ ஒரு கோபத்துல யோசிக்காம பேசிட்டேன். சாரிங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. என்னங்க இது, சாரி எல்லாம் எதுக்கு? யாரா இருந்தாலும் அப்படிதானே பண்ணிருப்பாங்க. அப்ப நிஜமா என் மேல உங்களுக்கு கோபம் வரலையா? ஆஹாஹா, சத்தியமா வரலங்க. சிரிப்பு தான் வந்துச்சு. அதுவும் என் சித்தப்பா உண்மைய சொன்ன அப்புறம் உங்க மூஞ்சி போன போக்க பாக்கணுமே. ஐயோ முடியல என அவன் சிரிக்க, சரி சரி, ஒரு பச்சை புள்ளைய கிண்டல் பண்ணாதீங்க என செல்லமாய் கோபித்து கூற, யாரு நீங்க பச்சை புள்ளையா? அது சரி, கஷ்டம்தான், வேற வழி இல்ல, போனா போகுதேன்னு உங்களுக்காக நம்புறேன் என கூறிவிட்டு அவன் மீண்டும் சிரிக்க, இப்பொழுது அவளும் சிரித்தாள். அவனின் கள்ளம் கபடமில்லாத சிரிப்பும் வெள்ளந்தியான பேச்சும் அவளுக்கு அவனின் மேல் ஓர் மரியாதையை ஏற்படுத்தியது. பிறகு இருவருமே ஒன்றாகவே ஜாகிங் சென்றனர். நீங்க எப்பவுமே இப்படிதானா என அனலிகா கேட்க, இப்படிதானா மீன்ஸ் எப்படி கேக்குறீங்க? லூசு மாதிரி பேசுறேனே அதுவா? அட போங்கப்பா, எதுனாலும் உங்களுக்கு கிண்டல் தான். அப்படி கேக்கல, இப்படி ரொம்ப ஜாலியா கோபப்பட வேண்டிய விஷயத்த கூட புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா எடுத்துக்கிறீங்க, அத கேக்குறேன். ஐயோ, இதென்ன அவ்வளோ பெரிய விஷயமா? எப்பவுமே இப்படிதாங்க, பழகிருச்சு. கோபப்படும் போது ஒரு நிமிஷம் நாம அவங்க இடத்துல இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மட்டும் நம்ம மனசுல வந்துட்டா போதுங்க, அப்புறம் கோபம் எப்படி வரும்? சரிதான் நீங்க சொல்றதும், ஆனா என்னால கண்டிப்பா அப்படி இருக்க முடியாது. நானும் ட்ரை பண்ணி பாத்துட்டேன், முடியல. கோபத்துல பேசிட்டு அப்புறம் சாரி கேப்பேன். ஆனா பேசுற வார்த்தைய கண்டிப்பா யோசிச்சுதான் பேசுவேன். அது போதுங்க. சிலர் அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் மன்னிப்பு கேட்காம திமிரா இருப்பாங்க. அதுதான் தப்பு. கோபம் இயற்கை தானே, தப்பில்ல. ஹஹா, நல்லா பேசுறீங்க. இவ்வாறு பொதுவாக சில விஷயம் பேசிக்கொண்டே ஜாகிங் செல்ல, அப்பொழுது ஓர் சுவர் ஓவியம் ஒன்று இருவரது கண்ணிலும் பட்டது. அதில் சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாடுவது போல வரையப்பட்டிருந்தது. ஓர் சிறுமி மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டு ஒரு சிறுவனை அவன் அறியாமல் பார்ப்பது போன்று வரையப்பட்டிருந்த ஒரு பாகத்தை அனலிகா தன்னை மறந்து பார்த்து கொண்டிருக்க, அதே ஓவியத்தில் இன்னொரு மரத்தின் பின் சிறுவன் ஒருவன் ஒளிந்து நின்று ஒரு சிறுமியை அவளறியாமல் பார்ப்பது போன்று வரையப்பட்டிருந்த மற்றொரு பாகத்தில் மகிழகரனின் பார்வை நிலை குத்தி இருந்தது. பார்க்கின்ற காட்சிகள் வேறாக இருந்தாலும் இருவரின் மனதிலும் ஓடிய எண்ண ஓட்டங்கள் ஒரே போல்தான் இருந்தன. நானும் உன்னை சின்ன பிள்ளையில இப்படிதானே ஒளிஞ்சு ஒளிஞ்சு உன்னை பார்த்தேன். ஆனா இப்ப வர நீ அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை தான் ஆடிட்டு இருக்க. அந்த வயசுல எனக்கு உன்கிட்ட பேசணும்னு கூட தோணல. உன்னை பார்த்துட்டே இருந்தா கூட போதும்னு தான் தோணுச்சு. நீ ஒரு பணக்கார வீட்டு பையன், நீ என்கிட்ட எல்லாம் பேசுவியான்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கு பேரு காதலா என்னன்னு தெரியல அந்த நேரம். ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், உன்கிட்ட பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்த அந்த நேரம் நீ என்னை விட்டு எங்கேயோ போயிட்ட. அதுக்கப்புறம் தான் அது காதல்னு எனக்கு புரிஞ்சுது. இப்ப கூட அதே காதலோட தான் உன் பெயர் கூட தெரியாம கண்டுபிடிக்க நினைச்சு வந்திருக்கேன் என அனலிகா மனதினுள் நினைத்து கொண்டிருக்க, மகிழகரனோ இப்படி ஒளிஞ்சு நின்னு பார்த்து பார்த்து கடைசியில என் வாழ்க்கைக்குள்ள வராமையே உன்னை விதி ஒளிச்சு வச்சிருச்சுல்ல. எனக்கு அந்த நேரம் தோணுன ஒரு விஷயம், நமக்கு இடையில இருந்த பணம் மட்டும்தான். பணக்காரி நீ, போயும் போயும் என்கிட்ட எல்லாம் பேசுவியான்னு ஒரு தயக்கம். அதெல்லாம் ஒதுக்க வச்சுட்டு எப்படியாவது உன்கிட்ட வந்து பேசிடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள என்னை விட்டு நீ போயிட்ட. உன்னை தேடாத இடம் இல்ல. எப்போதான் நீ என் முன்னாடி வரப்போறியோ சீக்கிரம் என்கிட்ட வந்து சேர்ந்துரு அனிதா என தன் மனதில் நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தான். இவ்வாறே இருவரும் அந்த ஓவியத்தை பார்த்தவாறே நிற்க, சாலையில் சென்று கொண்டிருந்த வண்டியின் சத்தம்தான் இருவரையும் நிகழ்வுக்கு அழைத்து வந்தது. ஐயோ, இப்படி ரொம்ப நேரமா அதையே பார்த்துட்டு நின்னுட்டோமே, இவங்க என்னாச்சுன்னு கேட்பாங்களே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என இருவருமே மனதினுள் நினைத்துவிட்டு ஒருவருக்கொருவர் எதுவும் நினைத்துவிடக் கூடாதென கருதி, இந்த படம் அழகா இருக்குல்ல என ஒரே நேரத்தில் கேட்க இருவருக்கும் ஆச்சரியம். பின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என மீண்டும் ஒரே நேரத்தில் கேட்க, மகிழகரனோ தன் தலையை தடவியவாறு அழகாய் சிரிக்க அனலிகாவும் சிரித்தாள். நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் போல என மகள் கூற, ஆமாங்க என்றாள். பின் இருவரும் பேசியவாறே அபார்ட்மெண்டிற்கு வந்தனர். ஓகேப்பா, பாய் பாய், ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் என்று கூறியவாறு அனலிகா உள்ளே நுழைய போக, அப்பொழுது மகள் அனலிகாவை அழைத்தான். ஏங்க ஒரு நிமிஷம். அவளோ பார்வையில் கேள்வியை தேக்கி அவனை பார்க்க, எப்படியும் ஆபீஸ்க்கு பஸ்ல தானே போவீங்க, உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லனா ஒன்னாவே போலாமா, எனக்கும் போர் அடிக்காது உங்களுக்கும் போர் அடிக்காது என அவன் கேட்க, அவளோ சிந்தித்தாள். ஏங்க நான் கம்பல் எல்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க, வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, தப்பா எல்லாம் நினைக்க மாட்டேன் என அவன் கூற, என்ன பேசவே விடமாட்டீங்க போலையே, எனக்கு ஓகேதான், ஒன்னாவே போலாம். சூப்பர், அப்ப சரி பாய்ங்க. ஓகே அழகரன், பாய் என அனலிகா வீட்டினுள் சென்று கதவடைத்துக் கொண்டாள். அவளின் ழகரன் என்ற அழைப்பில் மகிழின் அதரங்கள் புன்னகையில் விரிந்தன. இருவருக்குமே வானொலி கேட்கும் ஆர்வம் இயல்பிலேயே இருக்க, உள்ளே வந்த இருவரும் அவரவர் அறையில் இருந்த வானொலியில் பாடலை ஒலிக்க விட்டபடி குளிக்க சென்றனர். சர்வம் படத்திலிருந்து ஓர் அழகான பாடல் இதோ என்றபடி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாடலை ஒலிக்க விட, சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல, இரவுகள் தீர்ந்தது கண்ணில் மெல்ல, நினைவுகள் எங்குது உன்னை காணவே என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. பாடலை ரசித்தபடியே இருவரும் குளித்துக் கொண்டிருக்க, உன்னை உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ, உன்னை உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம் இந்த பாதை இந்த பயணம் இந்த வாழ்க்கையானதோ என்ற வரியில் அனலிகாவிற்கு தன் பால்ய காதலின் நினைவு மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது. தன்னவனின் நினைவையே நினைத்தபடி அவள் நிற்க, அடுத்து, நதியே நீ எங்கே என்று கரைகள் தேடக்கூடாதா, நிலவே நீ எங்கே என்று முகில்கள் தேடக்கூடாதா, அழகே நீ எங்கிருக்கிறாய் வழுத்தாள் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய் உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய் எனும் வரியில் இப்பொழுது பால்ய காதலை நினைப்பது மகிழகரனின் முறையாயிற்று. பின் இருவரும் குளித்து முடித்து சாப்பிட்டு தங்கள் முதல் நாள் பணிக்கு ஆயத்தமாகி வெளியே வந்தனர். கம்பெனி பற்றி பேசிக்கொண்டே பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து வந்து சேர்ந்தனர். பேருந்து வரவும் அதில் ஏறினர். அடுத்தடுத்து 2 இருக்கைகள் காலியாக இருக்க, முதல் இருக்கையில் அமர்ந்த அனலிகா மகளும் தன் அருகில் அமருவானோ என்றெண்ணி சற்று தள்ளி அமர, அவனோ பின்னிருக்கையில் சென்று அமர்ந்தான். அவனின் கண்ணியத்தில் சற்று வியந்துதான் போனாள் பெண்ணவள். சின்ன கேப் கிடைச்சா கூட
பக்கத்துல வந்து உட்கார்ந்து உரசுற பசங்க இருக்கிற காலத்துல இவ்ளோ கண்ணியமா நடந்துக்கிற பசங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ ஜென்யூன் என மனதினுள் ரகரனின் குணத்தை எண்ணி மெச்சிக்கொண்டாள். பிறகு சிறிது நேரத்தில் அலுவலகம் வர இருவரும் இறங்கி உள்ளே சென்றனர். முதல் நாள் பணி என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அலுவலகம் சற்று பரபரப்பாக காணப்பட்டது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களை ஓர் கலந்தாய்வு அறையில் அமர சொல்ல இருவரும் அங்கே சென்று காத்திருந்தனர். இவர்களுடன் தேர்வான மற்ற நபர்களும் அங்கே இருந்தனர். அனைவரும் எம்டியின் வருகைக்காக காத்திருக்க சிறிது நேரத்தில் ஸ்ருதிகாவும் வந்தாள். குட் மார்னிங் கைஸ், a warm welcome to all. This meeting is arranged for introduce yourself. Please introduce yourself one by one என சிவகாசி பட்டாசு போல் ஆங்கிலத்தில் பொரிந்து தள்ளிவிட்டு தன் இருக்கையில் ஸ்டைலாக அமர்ந்தாள். மகிழகரன் இருக்கிறானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவளின் கண்கள் தவறவில்லை. ஒவ்வொருவராக தங்களை அறிமுகம் செய்ய ஆரம்பித்தனர். மகிழகரனின் அறிமுகத்திற்காகத்தான் ஆவலோடு காத்திருந்தாள் ஸ்ருதிகா. அனலிகாவின் அறிமுகத்திற்கு பிறகு மகிழின் முறையும் வந்தது. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மகிழகரன். I completed engineering at IT field before 2 years. My native is Bangalore. Thank you என கூறிவிட்டு தனது இடத்தில் அமர்ந்தான். அவனின் கூற்றில் ஸ்ருதிகாவின் நெற்றியில் யோசனை ரேகைகள் படர்ந்தன. மனதில் வரிசையாக கேள்விகள் எழ குழப்பத்தில் தலை வலித்தது அவளுக்கு. ஒருமுறை மகளை மீண்டும் பார்த்துவிட்டு சட்டென எழுந்து, சாரி கைஸ், யூ கண்டினியூ, ஐ ஹாவ் டு கோ என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் அனைவரது அறிமுகமும் முடிய மேனேஜரும் ஸ்ருதிகாவின் மாமாவுமான பிரபாகரன் பேச ஆரம்பித்தார். ஹாய் ஹால், ஐ எம் பிரபாகரன், மேனேஜர் ஆஃப் திஸ் கம்பெனி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எம்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு யார் யார் எந்த டீம்னு இன்ஃபார்ம் பண்ணிருவோம். யூ மே கோ ஃபார் எ பிரேக் நவ், தேங்க்யூ என கூறிவிட்டு சென்றுவிட அனைவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தனர். மகிழோ அனலிகாவிடம், எங்க கேண்டீன் போலாமா என கேட்க அவளும் சரி என்றாள். 2 காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு ஒரு டேபிளில் அமர்ந்தனர் இருவரும். அப்பொழுது அவனே தேங்க்ஸ்ங்க என்றான். அதனை கேட்டவளின் புருவம் யோசனையில் சுருங்க, எதுக்கு அழகரன் தேங்க்ஸ் திடீர்னு என கேள்வியாய் அவனை நோக்க, இதுக்குதான் என்ன ரகரன்னு கூப்பிட்டதுக்கு. அட, அதுதானே உங்க பேரு, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு என்னோட பேரு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லாரும் என்ன ரகரன்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மகிழ்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் கரெக்டா கூப்பிட மாட்டாங்க. ரகரனுக்கு பதிலா லகரன்னு கூப்பிடுவாங்க. நிறைய இடத்துல என் பேரை கொலை பண்ணுவாங்க. நேத்து கூட பாத்தீங்க தானே. ஆனா நீங்க ஒருத்தங்க தான் நான் நினைச்ச மாதிரியே சரியான உச்சரிப்புல என்னோட பேரை சொன்னீங்க. காலையில முதல் தடவை என் பேரை சொன்னீங்க. அதான் அப்போ கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று கூறிவிட்டு சிரிக்க, ஆத்தாடி, ஒரு பேருக்கு இவ்ளோ பெரிய பிளாஷ்பேக்கா, கேட்க நல்லா இருக்கு என கூறி இவளும் சிரித்தாள். ஆமா, ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுக்கிட்ட பேரு, அதான் இப்படி என மனதில் நினைத்து கொண்டான் மகிழகரன். பிறகு, சரி அதெல்லாம் ஓகே, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுறேன். நீங்க எப்போ என் நேம் சொல்லி கூப்பிடத்தா ஐடியா, இல்ல எப்பவுமே ஏங்க ஏங்கன்னு கூப்பிட போறீங்களா என அவள் நக்கலாய் கேட்க, அப்பொழுதுதான் மகிழுக்கு தோன்றியது, அட ஆமால, நான் உங்களை இன்னும் பேர் சொல்லியே கூப்பிடலையோ. சரி இருங்க, எப்படி கூப்பிடலாம்னு யோசிக்கிறேன் என்றவன் அனலிகாவை எப்படி ஷார்ட்டா கூப்பிடலாம் என சிந்திக்க, முதலில் அவனின் சிந்தைக்கு எட்டிய பெயர் ஹனிதான். பிறகு இல்ல அந்த பேரு அவளுக்கு மட்டும்தான், இவங்களுக்கு வேற யோசிப்போம் என நினைத்து விட்டு மீண்டும் சிந்திக்க எதுவும் தோன்றவில்லை. பிறகு, ஏங்க உங்க பேரை எப்படி ஷார்ட்டா கூப்பிடுறதுன்னு தெரியல, அதனால நானே உங்களுக்கு புதுசா ஒரு பேரு வைக்க போறேன், உங்களுக்கு ஓகேவா? என்ன புதுசா வைக்க போறீங்களா? அது சரி, சரி சொல்லுங்க பாப்போம், என்ன பேரு என அவளும் காஃபி குடித்து கொண்டே ஆர்வமாய் கேட்க, அக்னின்னு கூப்பிட போறேன், எப்படி இருக்கு நான் வச்ச பேரு என அவன் கூற, அவன் கூறிய பெயரை கேட்டவளுக்கோ அதிர்ச்சியில் புரையேறியது. அங்கே குழப்பத்துடன் எழுந்து சென்ற ஸ்ருதிகாவோ அவளின் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். மனதில் பல கேள்விகளுடன், நிஜமா இவன் அவன்தானா, இல்ல நமக்குதான் அப்படி தெரியுதா? நேம் கூட அதே நேம் தான்,
ஆனா ஏன் என்ன தெரிஞ்ச மாதிரி ரியாக்ஷன் காட்ட மாட்டேக்கான்? ஒருவேளை என்ன மறந்துட்டானா? என் முகம் அவனுக்கு மறந்தாலும் என் பேரை எப்படி மறந்தான்? வார்த்தைக்கு வார்த்தை என்ன சுகா சுகான்னு கூப்பிடுவியேடா. என்னதான் நமக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சாலும் இப்படியா மறக்க முடியும் ஒருத்தரால? நேத்து உன்னை இன்டர்வியூ பண்ணும்போது நீ என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம இருந்தது கூட இன்னும் என் மேல உனக்கு கோபம் போகல போலன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இன்னைக்கு சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல என தனக்குத்தானே பேசிக்கொண்டு தலையை பீக்காத குறையாக அலைந்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் பிரபாகரன் உள்ளே வந்தார். ஸ்ருதி, என்னடா ஆச்சு? திடீர்னு எந்திரிச்சு வந்துட்ட. இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே நீ? இல்ல மாமா, கொஞ்சம் தலைவலி அதான். ஓ சரிமா, இன்னைக்கு நியூ மெம்பர்ஸ்ல இருந்து டீம் பிரிக்கணும். உன்னோட டீமுக்கு யாரெல்லாம் வேணும்னு சொல்லிட்டனா மத்தவங்கள மத்த டீம்ல போற்றலாம் என அவர் கேட்க, சிறிது நேரம் அந்த லிஸ்டை பார்த்து சிந்தித்தவள் 4 நபர்களை தேர்ந்தெடுத்தாள். முதலில் தேர்ந்தெடுத்தது மகிழகரனைத்தான். பிறகு நிதின், நிர்மலா என்று 2 தேர்ந்தெடுத்தவள் கடைசியாக அலசி ஆராய்ந்து அனலிகாவையும் தேர்வு செய்தாள். 4 பெயர் தேர்வு செய்தவுடன் அதனை பிரபாகரிடம் கொடுத்து அனுப்பினாள். அவர் சென்றதும், மகிழ், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் உன்னை என் டீம்ல போட்டேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் என மனதினுள் கூறிக்கொண்டவள் தன் பணியை தொடர்ந்தாள்.